ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படக்கூடிய ரேஷன் கடை ஜாபுக்கு உண்டான இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து சேல்ஸ்மேன், பேக்கர் இந்த ரெண்டு போஸ்டிங்க்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. மாவட்டம் வாரியா வந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு மார்னிங் 10 o'clock வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய டிஆர்பி வெப்சைட்ல அபிஷியலா உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கால் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல எப்படி கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த டேட்ல வந்து நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து போகணும், போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பிரீஃபா வந்து பார்க்க போறாங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்துக்கான வெப்சைட் லிங்க் வந்து ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கான டிஆர்பி வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ராமநாதபுரம் அப்படிங்கிற பட்சத்தில் ராமநாதபுரம் டிஆர்பி வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த இடத்துல பிளிங்க் ஆகுது பாருங்க, இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிங்க் வந்து பிளிங்க் ஆகுது. நீங்க சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு நேர இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து பேக்கர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து டச் பண்ணணும். நீங்க ரெண்டு போஸ்டிங்க்கும் தனித்தனி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா தனித்தனி இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு எந்த டேட்ல வர சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்ல போயிட்டு நீங்க என்ன ஆகணும் அப்படின்னா வேன்யூ டேட்ல ஆஜராகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படிங்கிற இந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா யூசர் ஐடி அப்படிங்கிறது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் யூசர் ஐடி. மை அப்ளிகேஷன்ல பதிவு எண் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரையும் டேட்டா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் இதை கரெக்டா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாகின் பண்ற பேஜுக்குள்ள போகும். போயிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஹால் டிக்கெட் பிடிஎஃப் வந்து இப்படி தான் இருக்கும். மேல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் ராமநாதபுரம். உங்களுடைய மாவட்டம் பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். கூட்டுறவு சங்கங்களில் மண்டல இணை பதிவாளர் அலுவலகம் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரருடைய பெயர், உங்க போட்டோ, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய வீட்டு முகவரி, அதே மாதிரி எந்த டேட்ல வந்து இன்டர்வியூ வந்து நடக்குது, இன்டர்வியூ சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு யுனைடெட் ஸ்கூல் பில்டிங், அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் பேக் சைடு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி உங்க மாவட்டத்துல எந்த இடத்துல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த வேன்யூ டேட்ல போயிட்டு வேன்யூ பிளேஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இன்டர்வியூ போர்டு நம்பர் 1, இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து போர்டு நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு வந்து 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஒரு 5-6 கவுண்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தனித்தனியா வச்சிருப்பாங்க. டேபிள் போட்டு ஆபீசர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு 2 பேர் இருந்து ஒவ்வொரு கவுண்டர்லயும் 2 பேர் இருப்பாங்க. முதல்ல நீங்க போன உடனே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே அவங்க கிட்ட ஒரு செட் காப்பி எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க ஒரிஜினல் பிளஸ் ஒரு 2 செட் ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்க வந்து கண்டிப்பா கொண்டு போற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 25/11/2024 நவம்பர் 25ஆம் தேதியில இருந்து இன்டர்வியூ டேட் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டேட் மேபி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேட் வந்து எப்போ ஓபன் பண்ணிருக்காங்கன்னா நவம்பர் 25ஆம் தேதியில இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வாரியா ரேஷன் கடை இன்டர்வியூ அப்படிங்கறது ஓபன் பண்றாங்க. காலையில வந்து 8:30க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க இந்த கேண்டிடேட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த டேட்டுக்கு நம்ம போன உடனே வந்து இன்டர்வியூ வந்து நடக்காது. நம்ம இன்டர்வியூக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ போர்டு நம்பர் 1ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லைன்ல போயிட்டு உட்காரணும். நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் சொல்லி நம்ம பேர் சொல்லி அவங்க வந்து கூப்பிடுவாங்க ஒருத்தவங்க. கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை கண்டிப்பா கொண்டு போற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ கால் லெட்டரே கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிறந்த தேதிக்கான சான்றிதழ் அப்படிங்கிற இடத்துல ஒன்னு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அப்படி இல்லைன்னா ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி கல்வி தகுதிக்கான சான்றிதழ் 1/10/2024 அந்த அறிவின்படி மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலைய அறிவிக்கையில் உள்ளவாறு வந்து பாத்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் வந்து கேட்கறாங்க. நீங்க சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டும், பேக்கர் போஸ்டிங் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 10th மார்க் ஷீட் வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். பட் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணும்போது 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. 12th மார்க் ஷீட்டை மட்டும் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது 10th மார்க் ஷீட்டையும் எடுத்துட்டு போகணும், 12th மார்க் ஷீட்டையும் வந்து கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் நீங்க பிசின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிசிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஜாதி சான்றிதழ் வந்து கேட்பாங்க. அதை ஒன்ஸ் வந்து எடுத்துட்டு போய்க்கோங்க. நீங்க மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ணுவாங்க. அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போகணும். மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அன்னெக்சர் ஃபார்ம் வந்து எடுத்துட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆபீஸ் கிட்ட டாக்டர் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். மேபி நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தார்ட்ட அப்ளை பண்ணி நீங்க வாங்கிட்டு வந்து போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் உள்ளது போன்ற 2 கடவுச்சீட்டு, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய மை அப்ளிகேஷன்ல வந்து என்ன போட்டோ இருக்கோ அதே போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 2 காப்பி வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தடையின்மை சான்றிதழ் அப்படிங்கிற இடத்துல NOC அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். அதாவது நீங்க ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து NOC வந்து வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க அன்எம்ப்ளாயா இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வாங்க தேவையில்லை. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னாலும் இது வாங்க வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா PhD சர்டிஃபிகேட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் PhD பண்ணிருந்தீங்க, தமிழ் வழியில பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா PhD சர்டிஃபிகேட் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா அதை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். மேலே குறிப்பிட்ட நாளில் மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்கு பிறகு தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டுமே அன்றைய தினம் நடைபெறும் நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். மேல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க போயிட்டு என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் தான் நேர்முக தேர்வு வந்து நடக்கும் அப்படிங்கறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ மாவட்ட ஆள் சேர்ப்பு தெளிவுகள் அனைத்தும் விண்ணப்பதாரரின் தர வரிசை மற்றும் அரசு விதிமுறைகளின் அடிப்படையே வந்து பாத்தீங்கன்னா மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சோ யாராச்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் மூலியமாவோ புரோக்கர் மூலியமாவோ நீங்க அமௌண்ட் கொடுத்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்களை தயவுசெய்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் உங்க மாவட்டத்தோடைய பெயர் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மை அப்ளிகேஷன் அப்படிங்கறத பேஜ் வந்து 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய உங்களுடைய 10th 12th உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்க ரேஷன் கார்டு, நீங்க ஓட்டர் ஐடி கொடுத்திருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு, அதுக்கப்புறம் வந்து PhD சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோஸ் காப்பி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணி நீங்க வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 செட், அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அவற்றுடைய சுய சான்றிதழ்பட்ட 2 ஒளி நகல் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி 2 செட் வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்போ டோட்டலா நீங்க வந்து 3 செட் வந்து எடுத்து போகணும். ஒரு செட் ஒரிஜினல், இன்னொரு 2 செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி. சரிங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க நேரடியா வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போதைக்குன்னு TRBCல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பேசிக்கா இன்டர்வியூ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இதை பத்தி தனியா அடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா போன வருஷம் கிடையாது, அதுக்கு முந்தின வருஷம் 2022ல வந்து எப்படி வந்து இன்டர்வியூ வந்து நடந்துச்சு, நம்ம போயிருந்தோம், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒருத்தவங்க கூட்டு போயிருந்தோம். அதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க, எப்படி நடக்கும், பேசிக்கா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து இப்பவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து டைம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் தான் இருக்கு. அடுத்த வாரம் திங்கக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை இந்நேரம்லாம் இன்டர்வியூ வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? 1 வீக்ல கரெக்டா ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.